டிஎன்பிஎஸ்சி 2025 நம்ம மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டி 2:1 அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு 2 எண்களின் விகிதம் 3:4 எனில் மீப்பேவா மதிப்பு 4 அதை மீச்சிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த 16, 24, 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு வந்து 390. ஆப்ஷன் ஏ. 108, 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு வந்து 3ன்னு வரும். ஆன்சர் வந்து ஏ. இந்த இதை வந்து பல்லுறுப்புக்கோவையின் மீப்பெரு பொது காரணி அப்படி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25 பேர் மட்டும் வருகை புரியவில்லை. 25% எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிவோம் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து 60 வரும். ஆன்சர் பி. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவிகிதம் வந்து 87 வரும். ஆன்சர் வந்து ஏ. 134வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஏ 87%. அடுத்து 145வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 146வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 5/36 அப்படின்றது வரும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் 159. ஒற்றைப்படை எண்களில் வந்து கூடுதல் தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 784. ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எண் கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து என் ஸ்கொயர்டு போட்டோம் அப்படின்னாலே அது ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த கொஸ்டினுக்கு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி 46,650 அப்படிங்கிறத ஆன்சர் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 161 வந்து இந்த தொடர்ச்சி எண்களில் வந்து 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இணைகள் இருக்குது. ஆப்ஷன் வந்து சி. 170வது கொஸ்டினுக்கு வந்து நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. 5750 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 171வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹச். 172க்கு வந்து ஆன்சர் வந்து சி 57 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இதில் வந்து ஆப்ஷன் சியா டி அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எதுன்னு கரெக்டாக தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது டி தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 184வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1352 ரூபாயும் 1250 ரூபாயும் வரும். ஆப்ஷன் வந்து டி. 185வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 8500 வரும். PNR/100 போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8500 ரூபாய் வரும். 185க்கு ஆப்ஷன் ஏ. இதில் வந்து டைஸ் வந்து ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதை 4 வேறுபாடு நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 அப்படிங்கிறது தான் இருக்காது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 187வது கொஸ்டினுக்கு வந்து தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் வந்து சி வரும். 48 அப்படிங்கிற நம்பர் தான் அடுத்து வரும். அடுத்து வந்து 197வது கொஸ்டின். அதுக்கு வந்து ஆன்சர் சி 21/64 அப்படிங்கிறத ஆன்சர் வரும். 198வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி 79.48 அப்படிங்கிறத ஆன்சர். - 199வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. 200வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி 8 அப்படிங்கிறத ஆன்சர். எக்ஸினுடைய மதிப்பு. தேங்க்யூ.